ராசாத்தி, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா மாமாவும் அத்தையும் வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்த இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்ன பெருசா சலிச்சுக்கிற? சீனி மாமா உரம் போட சொன்னார்ல. அவர் சொன்னது வேற உரம். என்ன உரம்? உறவுக்கு போட வேண்டிய உரம். ஓ அதான். சரி சீக்கிரம் போடு. கண்ணு முடிக்குங்க. இந்த பாரு, நான் விவசாயி, எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு. இந்த பாரு, பாத்தியில போட வேண்டிய உரத்தை வரப்புல போடுற. பாத்தியில போடு. கத்துவேன், ஊரை கூட்டுவேன். எங்க கத்து பாப்போம். ஐயோ விடு, 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 நல்லா விடு, விடு. யோ விடு சொல்லியா? சொல்லியா? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் விடுடா. ஏன் ஓடி ஒளிஞ்ச? என்னால உன் குடும்பத்துல தகராறு வருது, எனக்கு பிடிக்கல. திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. தகராறுலாம் ஒண்ணு இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு மாமா சம்மதிச்சிட்டாரு. நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அத்தப்ப நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? எப்படி? பெட்டி சாவி அவர் கையில இருக்கு, அருவா என் கையில இருக்கு. எனக்கு எது வேணாலும் அருவாளை கட்டி நான் வாங்கிக்குவேன். யோ, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதியா? சரி அதை விடு. நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு என்ன மாதிரி படம் வாங்கணும்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கும். யோ விட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம்யா. கல்யாணம் தான் ஆக போகுது இல்ல, சும்மா பேசாம இருந்த. வரட்டுமா? ஒன்னதா வர்றேன். அந்த சமயத்தில் நான் மட்டும் வராம இருந்தா இவன் எப்படிடா கொண்டிருக்க முடியும்? அறிவு கட்ட நாய்களா, எண்டைச்சோத்து முண்டங்களா, சோறு மட்டும் தவறாம 3 வேளை கொட்டிக்கிறீங்களா? வாங்கடா. எரிங்கடா நாய. ராணி, ராணி, ஏன் அப்படி ஓடியாந்த? என்ன என்ன என்ன? அப்பா 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 கொலை பண்ணிட்டாருமா. கொலையா? யார? சுருட்ட மாமன அப்பாவும் பட்ட சோமும் சேர்ந்து அடிச்சு கொண்டு பாலக்கடத்துல தூக்கி போட்டாங்கம்மா. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? கடுவாயே, என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க
சுருட்டையனை கொண்டு பாலுங்கணத்துல போட்டுட்டீங்களாமே. உனக்கு எப்படி தெரியும்? இவதான் பார்த்தாளாமே. நீ மட்டும் தானே பார்த்த? ஆமா. ஆ. ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த கொலைக்கு காரணமே உன் பொண்ணுதான். இவ மட்டும் சுருட்டின கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாது. இவ சம்மதிக்கல, அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். இந்த கொலை சம்பந்தமா 2 பேர் வாய்க்கு திண்டுக்கல் போட்டு போடுறீங்க. மூச்சு விடக்கூடாது. மத்ததை நான் பாத்துக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டு அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாயை அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அன்னைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. ஏன்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. மாமா, அவரு வந்துருவாருல்ல? வந்துருவாமா. அவன் என்ன சின்ன பிள்ளையா? மாமா வந்துருவாருங்கிறீங்களா? நிச்சயம் வந்துடுவாமா. வராம எங்க போயிடுவான்? அவன் என்ன டவுனுக்கு புதுசா என்ன? போன உடனே வர வேண்டியதானே. ராத்திரி முழுக்கவா துணி எடுப்பாங்க? கம்பத்துல துணி பிடிக்கலன்னு மதுரை எதிரிக்கு போயிருப்பாமா. பணத்தோட போயிருக்காரு மாமா. போனா என்னம்மா, அவன் மாமன் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காராமே. யோ குழப்பாரியா, அந்த பொண்ணு ஏற்கனவே தடுமாறிட்டு இருக்கு. என்ன விவரம் தெரியாதவனா? நான் முன்னால தோட்டத்துக்கு போறேன், நீ பின்னால வந்து சேர். டேய் ஏயா, இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன். உள்ள வந்து பாருங்க. போட. கச்சி. 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு. 2 பல்லு வேற கோரம், மீசை வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா. நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கிறேன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு.
அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயா 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 ஐயா. மாமாய் அங்க பாருங்க போலீஸ் ஜீப் வருது. அதுல ஒரு குடிச்சு அனுப்பி இருக்கு. நான் போய் பாத்துட்டு சொல்றேன். நீ போய் பார்த்துட்டு வர வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியுமா? சுருட்டினை நானும் பார்க்க வேண்டாம். ஓடு ஓடு. நீ முந்தி போறியா நான் முந்தி போறேன்னு பாப்போமா? சரி பாப்பா. ஓடு ஓடு. போலீஸ் ஜியோ. யாத்தே போலீஸ் வந்துருச்சே. ராணி உங்க அப்பாவை பிடிச்சாங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பாடி தூக்கல அடியே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் உனக்கு கிடைச்சது. அது போட்டிருந்த ட்ரெஸ் இது. உங்க பையன் சுருட்டு என் காணாம போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் இதெல்லாம் பாருங்க. என்ன? ஐயோ இதே சட்டதா இதே வேட்டிதா தாயத்து கூட இதான் போட்டிருந்தா. சுருட்டியா எங்களை எல்லாம் விட்டு எப்படியா போன? சுருட்ட கண்ணா உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது. நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குதிச்சிருவோம். தடுக்காதீங்க. சார் சார் என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி பொறுமையா இருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி பாருங்க. வாங்க. வரானே. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? கொலைதான் பண்ணிக்கிட்டா. அதான் போலீஸ் வேட்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையா தான் இருக்கு.